நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிச்சன் குறிப்புகள் டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி குறிப்புகள் இதில் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்கிறத விட பாத்திரம் தேய்ப்பது தான் இப்போ ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. மிகவும் கடினமான ஒன்றும் கூட. அதில் நிறைய சேர்ந்து விட்டால் அவ்வளவுதான். என் அனுபவத்தில் சிங்கில் எப்படி பாத்திரம் சேராமல் வைத்துக்கொள்வதுன்ற சில குறிப்புகள் தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சமைக்கும் போதே முடிந்தவரை பாத்திரங்களை துளைக்க வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சாம்பார் இல்லை ரசத்துக்கு நம்ம புளி கரைச்ச கிண்ணத்தை அப்படியே சிங்கிள் போடாமல் ரசம் கொதிக்கிற வைக்கும்போதே நம்ம அங்கே கொஞ்சம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்ருப்போம். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா நம்ம அந்த ரசத்தை சாப்பிட முடியாது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கையோடு சேர்த்து ஒரு 2 பாத்திரம் சேர்ந்து விசில் வாஷ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு சிங்கில் நிறைய பாத்திரம் சேராது. அதே மாதிரி சமைச்சு முடிச்சு வெளியே வரும்போது சிங்கில் எந்த பாத்திரமும் இல்லாமல் பார்த்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் பயனளிக்கும். இது நான் எப்போவுமே என்னோடய கிச்சனில் நான் ஃபாலோ பண்ணுறது. நம்ம சமைக்கும் போதும் அடிக்கடி நம்ம பாத்திரம் போடுவோம். நம்ம போடுற சமயத்திலே அப்படி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம விசில் வாஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணாது. சேம் அதே மாதிரி பால் காய்ச்சின பாத்திரம் பார்த்திங்கன்னா, நம்ம அது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகுது ஊற வைக்கணும் தண்ணி போட்டு. ஐ மீன் ஜஸ்ட்டு டேப் தண்ணி, அந்த குழா தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த பால் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது அது மேலே படுற மாதிரி நம்ம தண்ணியை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hourக்கு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப குயிக்காகவே நீங்கள் அந்த விசில் வாஷ்க்கு ஐ மீன் பால் காய்ச்சின குக்கர் அல்லது பாத்திரத்தை நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் அதில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்குகள் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிடும். இது நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா சுடு தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ப்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற்றி வச்சுருங்க. அப்போது நீங்கள் வித்தின் ஒரு 5 minutesலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். முடிந்தால் தேநீர் பைகளை பயன்படுத்துங்கள். என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, தேநீர் கொதிக்க வைக்கிற பாத்திரம் துலக்குவது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இப்போ மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டீ பவுச்சே வந்துடுது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரீயூசபிள் டீ பவுச் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அந்த டீ நம்ம இது பண்ணுறவங்களா கொதிக்க வைக்கிற பாத்திரம் உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்காது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி சாப்பிட்டு கை எழும்பும் போதே தட்டையும் கழுவி விடுங்கள். இது நான் எப்பொழுதும் கடைபிடிக்கிற உத்தி. இது என்னோடய பசங்களுக்கும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் இதை தான் சொன்னாங்க. ஸோ கை கழுவுறது அந்த குட்டி பசங்களாக இருக்கும்போது அவங்க டிஷ் வாஷர் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ நம்ம தேவையில்லாத கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வச்சுருப்போம். அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு ஜஸ்ட் கை எழும்பும்போது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதே சிங்கில் போட சொல்லுங்கள். அப்படி நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க, ஒரு 6th standard மேலே படிக்கிற பிள்ளைங்களாம் இருந்ததுன்னா அவங்களே டிஷ் வாஷர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க சொல்லுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம ஒரு கிளீன்லினஸை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். பாத்திரம் துலக்கும் போது பெரிய பாத்திரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இட்லி குண்டா, அதே மாதிரி பெரிய பெரிய குக்கர், ரைஸ் குக்கர் இது மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இடத்த அடைக்கிற ஆக்குப்பை பண்ணுறது எல்லாமே இந்த பெரிய பாத்திரம் தான். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சிங்க்கு விரைவாக காலியாவதே நம்ம கண் எதுக்க பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா பெரிய சுமையாக உங்களுக்கு தெரியாது. நிறைய பாத்திரம் வளர்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகாது. அனைத்துக்கும் ஒரே ஸ்க்ரப்பர் பயன்படுத்தாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப அழுக்கு போகாமல் இருக்கிற இப்போ இந்த பால் பாத்திரம், இது சோறு வடிக்கிற குண்டா, இதுக்கெலாம் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்குக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிப்பில் பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் அதில் க்ரியேட் ஆகுது. நீங்கள் என்ன தான் அதையே திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த பாக்டீரியாஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 daysக்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் கிருத்திகை இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் இலை வாங்கும்போது சிறிய வாழை இலை தட்டுக்களை அதே கடையில் வாங்கி வைத்து கொண்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சின்ன சின்ன தட்டுக்கள் வாங்கி வச்சிட்டோம்னா மாலை சிற்றுண்டி அல்லது நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டுக்கு பதிலாக இலையை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிறைய பாத்திரம் விழும். ஸோ அதை வந்து நம்ம இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கண்ணாடி, பீங்கான் இந்த மாதிரி பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அது மோஸ்ட்லி நம்ம வந்து இது பண்ண அது ரொம்ப அதிக டைம் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அது ரொம்ப டேக் கேராக வச்சுப்போம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். விளிம்புகள் தட்டையாக உள்ள பாத்திரங்கள், டம்ளர்கள் பயன்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஸ்டில் வாஷ் க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளிம்புகள் மடிந்திருப்பதை விட இவை ரொம்ப வந்து துலக்குவதற்கு எளிதாக இருக்கும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற விஷுவலில் வர நெல்லி மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு நெல்லி மரம் தான். இன்றைக்கி அந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அடிப்பட்ட காய் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அடிப்பட்ட காய். இதில் வந்து நம்ம வந்து உப்பில் ஊற வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அடிப்பட்ட காயை தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு சின்ன தூசு தும்பு எதுவுமே இல்லாமல் குட்டி குட்டி காம்புகள் கூட எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1, 2 கீழே விழுந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று மண் ஏதாவது தூசு தும்பு இருக்கும். அதெல்லாம் ஒரு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இது வந்து ஒரு 5 to 8 minutes போல் வெந்தால் போதுங்க. பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஊறுகாய் ரெசிபிக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ அது வந்து ஏதாவது ஊறுகாய் கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெடி பண்ண இந்த ஊறுகாயை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே வச்சுருந்தேன். இப்போ வந்து வெறும் வானிலையில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து வெந்தயம் நான் வந்து 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா வறுத்து அது ஆறுனக்கப்புறமா சூடு நல்லா ஆறுனக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லெண்ணெயில் தான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெல்லம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகு மாதிரி எண்ணெயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சீசனில் வரும்போது இது மாதிரி செஞ்சுருங்க. அந்த பெரிய நெல்லிக்காயோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுலேயும் நல்ல சத்துக்கள் இருக்குது தான். இது வந்து நம்ம நாட்டுக்காய். ஸோ இந்த தேவையான அளவு உப்பு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாயில் வந்து உப்பும் உரப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இருந்த தண்ணி தான் இது. மற்றபடி நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த வாட்டருமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அது எல்லாம் ஒன்று கூடி வரும்போது நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஷுவலில் பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. அவ்வளோ நல்ல மணமாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாய் அந்த ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ வெல்லம் எதுக்கு போடுறோன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஊறுகாய்க்கு வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிற எண்ணெய் வந்து தழும்பி வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நெல்லிக்காயை வந்து நல்லா வேக வச்சுட்டோன்றதுனால ரொம்ப நேரம் இந்த ஊறுகாய் வந்து அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெந்தயப்பொடியை இதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய அரைச்சி வச்சுருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி வற்றி
எவ்வளோ இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க போதும். நான் வந்து வீடியோவில் காட்டின அந்த சைஸ் ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் நல்ல மணமாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மம்மா சொல்லி கொடுத்த ஊறுகாய் ரெசிபி. ஸோ இது வந்து எப்போவுமே ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாமரம் இருக்குது, அதே மாதிரி எலுமிச்சக்காய் எது இருந்தாலும் நம்ம வந்து போட்டு வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் வீட்டுக்காக தான், அது வந்து சீக்கிரமாகவே காலியாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.